வாங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, பாயில் பண்ண உருளைக்கிழங்கு உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. அந்த கரண்டிலேயே 2 கரண்டி கடல மாவுங்க. கடல மாவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் இப்போ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து விட்டு கருவேப்பிலை தழை, பச்சை மிளகாய், வெங்காயமெல்லாம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதும் மாவு தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை கரைச்சி வச்சுக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிருக்கேங்க. அப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கலான்னு. இப்போ அந்த வதக்குனதுலேயே ஒரு தக்காளியை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு கரைச்சி வச்சுருக்கிற கடல மாவை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் திக்னஸ்ஸு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் பாயில் பண்ண உருளைக்கிழங்கெல்லாம் அதில் போட்டு நல்லா 2, 3 கொதி வந்ததும் இறக்கிற வேண்டியது தாங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசால் ரெடிங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.